ஹாய் காய்ஸ், நான் என்னோடய ப்ரெக்னென்சி வீடியோ சொல்லும்போது அதில் நான் வந்து எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்டுக்கிட்டீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணேன். ஸோ அதில் கிளியர் பண்ண முடியாமல் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கிறதால அதனால சரி ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோவை போட்டேன். எனக்கு எப்படி தைராய்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் திடீர்னு சடனாக மேரேஜ்க்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே 52 கேஜியில் தான் இருந்தேன். திடீர்னு சடனாக 62க்கு மாறினேன். எனக்கு ஒரே ஒரு மாதம் கேப்பில் 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகுது வந்து இது வந்து நார்மல் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய தொண்டையிலும் நிறைய பேர் வந்து எச்சி முழுங்க பார்க்க சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு மாதிரி வீங்கி இருக்கிறது நிறைய நர்ஸ் எல்லாம் பார்த்து கூட என்கிட்ட சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தைராய்டு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எச்சி முழுங்கும் போது அந்த இடத்துல தைராய்டு இருந்தால் ஒரு மாதிரி வீக்கமாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே, எனக்கும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்போ போய் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்ததில் 100 பாயிண்ட் இருந்துச்சு. எல்லாம் கேட்டாங்க, ஏம்மா எப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் இவ்வளோ சிம்டம்ஸ் காட்டியிருக்குமே, எப்போவுமே டயர்டாகவே இருக்கும், எல்லா சிம்டம்ஸுமே காட்டியிருக்கோம், ஏன் வந்து செக் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்போவே கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து தெரியாது, எனக்கு தைராய்டை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாதனால நான் வரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸாகவே நான் மேரேஜ்க்கு முன்னாடியே 2 இயர்ஸாக தான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஓகே, நார்மலாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் டேப்லெட் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். ஆல்ரெடி 1.5 இயர்ஸாக நான் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு தானே இருந்தேன். அது ஒரு வேளை க்யூர் ஆகிருக்கோ, நம்ம எதுக்கு டேப்லெட்லாம் போடணும், எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அப்போயும் ஸ்டாப் ஆகலை. திடீர்னு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பயந்து மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது, இல்லை மறுபடியும் ஏன் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கவங்க லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஏதோ தலைமையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் டேப்லெட்டை இது வரைக்குமே கன்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 3 மந்த் டேப்லெட் எடுக்காதனால தான் நான் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 to 4 to 5 மந்த் வரைக்குமே நான் கன்சீவ் ஆகலை. அதுக்கப்புறமும் ஒரு 5 மந்த் கழித்து தான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனதும் தெரிஞ்ச உடனே நான் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லும்போது, இல்லை 3 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் போகணும், இப்போல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணேன். அவங்க வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு தைராய்டு டேப்லெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வீட்டிலலாம் வேண்டாம் எடுக்காத, டேப்லெட்லாம் ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் டேப்லெட் எடுக்கிறத விட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த ஒரே ஒரு ரீசன், டேப்லெட் எடுக்காத ரீசனாலேயே அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. நடுவில் அந்த 1 மந்த்து வந்து நான் டேப்லெட் எடுக்காதனால மறுபடியும் என்னோடய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் கிட்டத்தட்ட எனக்கு மறுபடியும் கன்சீவ் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் மறுபடியும் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக 3 மந்த் ஒன்ஸ் நீங்கள் தைராய்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. டேப்லெட் எந்த அளவு 100 mcg எடுக்கணுமா இல்லை 50 mcg எடுக்கணுமான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கேட்டு டாக்டர்கிட்ட போய் சஜஷன் கேட்டு மறக்காமல் டேப்லெட் எடுத்துகிட்டே இருங்க. அப்போ தான் கன்சீவ் ஆக முடியும். எனக்கு வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி தான் தைராய்டு இருந்துச்சு, இப்போ இருக்காது, நான் டேப்லெட் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக தைராய்டு இருந்து அதோட லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இதுக்கும் மேலேயும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கூட வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பை, டாட்டா.